இப்போ இந்த 2 லீடர் இருந்தாங்கல்ல, நீங்க இந்த படத்துல வைக்கிற 2 லீடர் எப்படா செத்தான்? அதிகாரம் 2 பேர்கிட்ட இல்லையாடா? இதுதானா யோசிக்கணும். நீ 2 லீடர் இருந்தான்ல, ஒருத்தன் பக்கம் அதிகாரம் இருந்துச்சுன்னா அவன் வாழ்ந்துருப்பான்ல, அவனும் ஏன் செத்தான் சொல்லு. இல்லை, பகை உயிர் போட வச்சிருந்தா தான் நம்ம திராவிடம் உயிரோட இருக்க முடியும். புரியுதா? அப்ப இங்க உண்மையான பகை யாரு? அதான் 1500 ஏக்கர் சொந்தக்காரர் தான் அந்த பண்ணையாரு. எப்படி செத்தாரு? 10க்கு 10 ரூம்ல காவல்துறை சூழ நெஞ்சில் ஒரு 20 குண்டு அடிபட்டு செத்தாரு. இத்தனைக்கும் அவ்வளோ பெரிய அரசியல் அதிகாரம் கொண்ட ஒரு நபர் தான். இது மாதிரி எத்தனை பிறமொழி ரவுடிகள் செத்துருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க பாப்போம். பிறமொழி ரவுடிகள்லாம் இல்லையே, எல்லாம் அமைச்சராகிறாங்களா? புரியுதுல்ல? பிறமொழி ரவுடிகள்லாம் அமைச்சராயிடுறது. நம்ம ஊர் அது ரவுடிகள்லாம் கூட தமிழ் ரவுடிகள் தான் கொல்லப்படுவாங்க. புரியுதா? நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தினாலும் கொல்லப்படுவ. இங்கே ஜக்கி வாசுதேவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நித்யானந்தாக்களுக்கு தானுங்க பிரச்சனை. இதானே?